ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணிக்கு மிக மிக முக்கியமான ஒரு வேகப்பந்து வீச்சாளர் கம்பேக் கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. அது எந்த பந்து வீச்சாளர், யார், என்ன, எந்த சீரீஸ்லேருந்து விளையாட போகிறார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணி கூட ஓடிஐ சீரீஸ் ரொம்ப மோசமான ஒரு தோல்விக்கு அப்புறம் இப்போ ரெஸ்ட்டில் இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வங்கதேச அணி கூடனான டெஸ்ட் மேட்ச் 2 டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க. அது அட்டவணைலாம் வெளியே வந்துச்சு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வேர்ல்டு கப்பில் கலக்கின முகமது ஷமி பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு கம்பேக் கொடுக்க போகிறதா தகவல் வெளியே இருக்குது. அவர் பங்களாதேஷ் சீரீஸில் கண்டிப்பாக விளையாட போகிறதாவும் தகவல் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா முகமது ஷமி போன்ற ஒரு பிளேயர் இன்ஜுரியிலேருந்து மீண்டும் வராருன்னா இந்திய அணிக்கு ஒரு கூடுதல் பலனே சொல்லலாம். ஏன்னா வேர்ல்டு கப்பில் அவரோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சொல்லி விக்கெட் எடுத்தார். அந்தளவுக்கு ஒரு நல்ல டேலண்டடான பவுலர். அதுவும் இப்போ வர டெஸ்ட் மேட்ச்சில் இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சுங்க. ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான இது நல்லா இந்த இன்னொரு 10 டெஸ்ட் மேட்ச் இருக்குது. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் விளையாடுறதுக்கு 10ல் மேக்ஸிமம் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்திய அணி டாப் 2ல் போயிட்டு ஃபைனல் விளையாட முடியும். அதுக்குனால நம்ம இந்திய அணி வர டெஸ்ட் மேட்ச் எல்லாமே ஜெயிச்சா தான் முடியுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வங்கதேசத்தோட 2 டெஸ்ட் விளையாடுறாங்க. அடுத்து நியூசிலாண்டு கூட ஒரு 3 டெஸ்ட்டு, அப்புறம் லாஸ்ட்டாக ஆஸ்திரேலியா அணி கூட 5 டெஸ்ட்டு விளையாடுறாங்க. மொத்தம் 10ல் அட்லீஸ்ட் ஒரு 7லேருந்து 8 ஜெயிச்சா தான் இந்திய அணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் முகமது ஷமி திருப்பும் இந்திய அணி கம்பேக் கொடுத்துருக்குது கூடுதல் பலனே சொல்லலாம். ஏன்னா ஆஸ்திரேலியா பிச்செல்லாம் போனால் 4 ஃபாஸ்ட் பவுலர் வச்சு விளையாட வேண்டிய சுச்சுவேஷன்லாம் வரும். அப்போ கண்டிப்பாக முகமது ஷமி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அதனால் அவர் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா அவரோட டேலண்ட் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னே அவர் டொமஸ்டிக்கில் விளையாடுற போகிறதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு மாதம் இருக்குது. அடுத்த மாதம் 19ஆம் தேதி தான் நம்ம வங்கதேச கூட டெஸ்ட் மேட்ச் விளையாடுறோம். இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குதா சொல்லி அவர் அதுக்குள்ளே இந்த லோக்கல் மேட்ச் டொமஸ்டிக் மேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு விளையாட போகிறதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா அதுவும் அவருக்கு ஒரு வார்ம் அப் மாரி இருக்கும். ஏன்னா வேர்ல்டு கப் லாஸ்ட் இயர் முடிஞ்சிச்சு. அதோட இன்னும் விளையாடல ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். அவர் திருப்பி கம்பேக் கொடுக்கறதுக்கு இந்தமாரி டொமஸ்டிக்கில் விளையாட்டு இந்திய அணிக்கு வந்தால் கூடுதல் பலமாக தான் இருக்கும். நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும். அதனால் முகமது ஷமியோட கம்பேக் கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தான் இருப்போம். அதனால் இந்திய அணி இன்னும் டெவலப் பண்ண வேண்டிய நிறைய இருக்குங்க. ஏன்னா பேட்டிங் ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு பேட்டிங் விளையாடினாங்கன்னே சொல்லலாம். இலங்கை அணிக்கு ஆப்போசிட்டாக கௌதம் கம்பீர் நிறைய யோசிக்கணும். நிறைய ஒரு புது இளவீரர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து எடுத்துன்னு வரணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி எத்தனை காலத்துக்கு தான் இவங்களே நம்பிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக பிளேயர் வளர்ந்துட்டு வந்தால் மட்டும்தான் இந்திய அணி ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இருக்காங்க ஜெய்ஸ்வால், கில்லெலாம் இருக்காங்க. பட் அவங்க டேலண்ட் இருக்குது. பட் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. அதுதான் விஷயம். பார்க்கலாம் அடுத்த சீரீஸில் எந்த மாதிரி ஒரு கம்பேக் இந்திய அணி கொடுக்குது, கௌதம் கம்பீர் எந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறாரு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், முகமது ஷமி திருப்பி இந்திய அணிக்கு வந்திருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.